இப்படி இருக்கின்ற நிலையில இப்ப 80 டிஎம்சி தண்ணி கர்நாடக அணையில் இருக்குது. இந்த சூழலை தண்ணி கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படி மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாம போயிடும் தமிழ்நாட்டில். அதனாலதான் நாங்க சொல்றோம், மௌன புரட்சி செய்வதிலே வல்லவர் என்றுதான் நான் பாக்கிறேன். என்ன சொல்ல முடியும்? ஒரு முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, அவர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். சட்டமன்றத்திலையும் பேசுறோம், அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா அழகா அதை முடிச்ச பிறகு பதில் சொல்லிக்கிட்ட பொழுது அவர் நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் சொல்றாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, தமிழ்நாடு முதலமைச்சரை கர்நாடகத்துக்கு வர வேண்டாம் என்று அங்க இருக்கின்ற முதலமைச்சர் வலியுறுத்திட்டு இருக்காரு. என்ன அவருக்கு இருக்கிறது கூட இவருக்கு இல்லை என்பது. இதுக்கு மத்திய எல்லாம் கரண்ட் பில் எடுக்கலையா? என்ன இவர் வந்த பிறகுதான் மின்சாரமே வந்த மாதிரியும் ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்குதா? இப்ப காவிரி மேலாண்மை விவரத்துல சிவகுமார் இப்ப ஆலோசனை மேற்கொண்டு இந்த 3500 கனஅடி 10 நாளைக்கு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி மேல்முறையீடு கொண்டு வந்தாங்க இந்த தீர்ப்பை அப்படின்னு சொல்லி. எங்க மேல்முறையீடு செய்வாரு அவர்? நீதிமன்றத்தில் காவிரி மேலாண்மை சொல்லிட்டு நேத்து காவிரி மேலாண்மை தெளிவுபடுத்தி விட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழு அறிவிக்கப்பட்டவாறு காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக மாநிலத்தில் உள்ள அணையிலிருந்து 15 நாட்களுக்கு தினந்தோறும் 3500 கனஅடி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று ஆணையம் தெளிவான உத்தரவை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சரி, இப்படி இருக்கின்ற நிலையில இப்ப 80 டிஎம்சி தண்ணி கர்நாடக அணையில் இருக்குது. இந்த சூழலை தண்ணி கொடுக்க மறுக்கிறாங்க. அப்படி மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாம போய்விடும் தமிழ்நாட்டில். அதனாலதான் நாங்க சொல்றோம், சட்ட ரீதியாக ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி காவிரியின் குறுக்கே எந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றாலும் கீழ்ப்படுகை மாநிலத்துடைய அனுமதி இல்லாமல் மேல்படுகை மாநிலம் எந்த ஒரு திட்டத்தை மேற்கொள்ளக்கூடாது என்று தெளிவான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. அதைத்தான் நாம் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தமிழகத்தில் இருக்க டெல்டா பகுதியில் கடும் வறட்சி இருக்கு. அவர் கர்நாடக முதலமைச்சரை கூப்பிட்டு வந்து விஜய் இந்த மாதிரி இது எதுக்கு தேவை? ஏற்கனவே 1986ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு சட்ட போராட்டம் நடத்தி தெளிவான தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக 13 நாட்கள் வாதம் நடைபெற்றது. கேரளா மாநிலத்தில் கர்நாடக மாநில சார்பாக 9 நாட்கள் விவாதம் நடைபெற்றது. கேரளா மாநில சார்பாக 3 நாட்கள் விவாதம் நடைபெற்றது. பாண்டிச்சேரி 1 நாள் நடைபெற்றது. நடுவர் மன்ற தீர்ப்பின் ஒட்டி உச்சநீதிமன்றம் அழகான தீர்ப்பை கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகளுக்கு செல்லும். அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்க வேண்டும்? இன்றைக்கு கர்நாடகத்தில் இருக்கின்ற யார் முதலமைச்சராக வந்தாலும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் கொடுக்க மறுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விவசாயிகள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் இப்ப சிவகுமார் அங்க முதலமைச்சர் என்ன இப்ப வர வேண்டாம், வேற தேதியில ஒத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. அதான் நாங்களும் சொல்றோம், நான் மட்டும் சொல்லல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய சங்க தலைவர்களும் அதான் சொல்றாங்க, பல எதிர்கட்சிகளும் அதான் சொல்லுது. இன்றைக்கு பெங்களூர் செல்ல வேண்டாம், ஏற்கனவே நமக்கு தெளிவான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, நீங்கள் சென்றாலும் அங்கே தண்ணீர் கிடைக்காது. ஏற்கனவே மாண்புமிகு அம்மாவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படிதான் கர்நாடகத்துக்கு போனாங்க. ஆனா அப்போ அங்க எதுவுமே நடக்கல. நீதிமன்றம் போய் தான் நாம நீதியை பெற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதே நிலைதான் இப்பொழுது ஏற்படும். அதைத்தான் வலியுறுத்தி அனைத்து கட்சி தலைவர்களுமே நாம சொல்லிட்டு இருக்கிறோம். கர்நாடக முதலமைச்சரை சந்திக்க வேற ஏதாவது அது அவரை தான் கேட்கணும், திரு ஜோசப் விஜய் அவர்களை தான் கேட்கணும். அதாவது இது அவர் தண்ணி திறக்கிறதுக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர் கூட்ட வேண்டும் கூட்டுறாரு. ஆனா இங்க இருக்கிற முதலமைச்சர் நான் மட்டும் இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் மட்டும் இல்ல, இன்றைக்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த மேகதாது பிரச்சனை குறித்து ஒரு விரிவான விவாதம் நடக்க வேண்டும், விரிவான கருத்து பரிமாற்றம் செய்ய வேண்டும். அதற்காக இந்த அரசாங்கம், டிவிக்கு அரசாங்கம் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் அழைத்து நீங்க ஒரு கருத்தை கேளுங்க. அதோட தமிழ்நாட்டுக்கின்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற முக்கிய அரசியல் கட்சி விவசாய சங்க தலைவர்களையும் அழைத்து கருத்தை கேட்டு சட்ட வளர்வோடு
கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் தான் நாம் வற்புறுத்துறோம். ஆனா இது எதையுமே அவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளவே இல்லையே, ஒரு பொறுப்படுத்தவே இல்லையே. முதலமைச்சர் எல்லாத்தையும் மௌனம் காப்பதை எப்படி பாக்குறீங்க? எல்லா விஷயத்திலும் ஒரு முதலமைச்சர் மௌனம் காக்குறாரு, இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு முதலமைச்சரா இருந்திருக்கீங்க. மௌன புரட்சி செய்வதிலே வல்லவர் என்றுதான் நான் பாக்குறேன். வேற என்ன சொல்ல முடியும்? ஒரு முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டு விட்டது, அவர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். எவ்வளவு பெரிய பொறுப்பு! 8 கோடி தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குது. ஒரு தமிழகத்தில் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, அது உணர்வுபூர்வமான பிரச்சனை வருகின்ற பொழுது, அது வறட்சி நிலவை கொண்டிருக்கின்ற பொழுது, இந்த மாதிரி பிரச்சனை வருகின்ற பொழுது உன்னிப்பாக கவனித்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்கின்ற கருத்தை உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு இந்த அரசு செயல்பட்டா ஒரு நல்ல அரசு. ஆனா வேண்டாம் விதமா செயல்பட்டுக் கொண்டிருப்பது வருத்தம் அளிக்குது. பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இது என்ன மாதிரியான எதிரொலிக்கும்? மேகதாது விவகாரமா இருக்கட்டும், விவசாயிகள் கடன் பிரச்சனையா இருக்கட்டும், பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இப்ப நம்ம அதிமுக சார்பாவோ இல்ல பொறுத்திருந்து பாருங்கள் என்ன நடக்கும். பொறுத்திருந்து இன்னும் சொல்ல போனா அமைச்சர்கள், அவங்க எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் மீது கூட பல குற்றச்சாட்டுகள் முன்வருது, அதுல கூட மௌனம் காக்குறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மௌன புரட்சி செய்யிட்டு இருக்காரு. நாங்க என்ன செய்யறது? அதாவது சட்டமன்றத்திலையும் பேசுறோம், அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனா அழகா அது முடிச்ச பிறகு பதில் சொல்லிக்கிட்ட பொழுது அவர் வந்து பதில் எப்படி சொல்றாரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா இதுக்கு முந்தி இருக்கின்ற முதலமைச்சர்கள் அனைவருமே இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் சொல்றாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, தமிழ்நாடு முதலமைச்சரை கர்நாடகத்துக்கு வர வேண்டாம் என்று அங்க இருக்கின்ற முதலமைச்சர் வலியுறுத்திட்டு இருக்காரு. என்ன அவருக்கு இருக்கிறது கூட இவருக்கு இல்லை என்பதுதான் எனக்கு வருத்தம் அளிக்குது. ஏன்னா இது சரியா தவறா நமக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. 15 ஆண்டுகளுக்கு இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து தெளிவான தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த தீர்ப்பு 15 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும் சொல்லிவிட்டது. அதுக்கு மேல நம்ம ஏன் அதையும் சொல்லிட்டு போனா எனக்கு ஒன்றும் புரியல. கர்நாடகாவில் இருக்க அரசியல் கட்சி எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருக்கு, இங்க தமிழ்நாட்டில் அப்படி இருக்கிறது இல்ல அப்படின்னு விவசாயிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. இது எப்ப சரியாகும்? அதாவது அம்மா இருக்குமோ சரி, நாங்கள் இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை, சென்சிட்டிவ் பிரச்சனை வரும்போது அனைத்து கட்சி தலைவர்களும் அழைத்து பேசி ஒரு தீர்வு காணுவோம். இதுக்கு முந்தைய அப்படித்தான் நடந்தது. ஆனா இந்த அரசு ஏன் மறுக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு, காவிரி தீர்ப்பு அவமதிப்பு வழக்கு தொடர்றதுக்கு அனைத்து கட்சியும் வலியுறுத்துவீங்களா? நீங்க தமிழக அரசுக்கு வலியுறுத்த வாய்ப்பு இருக்கா? சார் அதான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறாரு, அப்புறம் எங்க போய் வலியுறுத்த முடியும்? கூட்டினா தானே அடுத்த பிரச்சனைக்கு போக முடியும். சார் இப்ப நெல் விளைச்சல் குறைவால் ஏற்கனவே இப்ப வந்து ஒரு 30 ரூபா வரலாம் ஒரு கிலோ அரிசிக்கு விலை ஏறி இருக்கு சார். இன்னும் வந்து குறுவை சாகுபடி நமக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி நிலையில பல்வேறு அந்த நெல் ஆலைகள்லாம் மூடப்பட்டிருக்கு. இப்ப என்னதான் பண்ணுவாங்க சார் இந்த தமிழக அரசு? இந்த கேள்வி அவருக்கு தான் கேட்கணும். என்ன பண்ணி நாங்க இது மாதிரி விட மாட்டோம் சார். வறட்சி வருகின்ற பொழுது அந்த வறட்சியை எப்படி கையாள வேண்டும், அந்த வறட்சியால் மக்கள் எப்படி பாதிக்கிறாங்க, விவசாயிகள் எப்படி பாதிக்கிறாங்க, விவசாய தொழிலாளர் எப்படி பாக்குறாங்க, பொதுமக்கள் எப்படி பாதிப்பாங்க, இதையெல்லாம் கண்டறிந்து அதற்கு தேவையான முன்னேற்பாடு நடவடிக்கை நாங்கள் இருப்போம். இதே 2014 வறட்சி வந்தது. இப்படி வறட்சி வருகின்ற பொழுது எந்தெந்த மாவட்டத்தில் வறட்சி அதிகமாக பாதிக்கிறது, எந்தெந்த மாவட்டத்தில் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கின்றது, எந்தெந்த மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை ஏற்படுது, இதையெல்லாம் ஆய்வு செய்து அதற்கு ஏற்றவாறு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம். இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் தண்ணி எல்லாம் வந்தது, நாங்கள் ரயிலில் கொண்டு தண்ணி கொடுத்தோம். இன்றைக்கும் அதே மாதிரி வரப்போகுது. ஆனால் இந்த அரசு கும்பகரணம் போல் தூங்கிட்டு இருக்கு. சிறப்பு மருத்துவ படிப்புல 151 சீட்டு நம்ம இழந்திருக்கோம். அதுக்கு அந்த தலைமை நீதி வழக்கறிஞர் நியமிக்காத ஒரு காரணம் சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? 151 சீட்டு பறிப்பேருக்கு. ஆமா, இது வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சிறப்பு மருத்துவம். இது உண்மையா வேதனை அளிக்குது. இதுக்கெல்லாம் ஒரு அரசு முன்னேற்பாட செய்து நமக்கு கிடைக்க வேண்டிய நம்முடைய மருத்துவர்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் வரும்போது நமக்கு நல்ல ஒரு மருத்துவ சிகிச்சை கிடைக்கும். அது இழந்தது வருத்தத்தை அளிக்கிறது. இது வந்து வழக்கறிஞர் நியமிக்காதனாலே இது நமக்கு கிடைக்காம போயிருக்கு உச்சநீதிமன்றத்தில் வாதாடுறதுக்கு. இது எப்படியான இதா பாக்குறீங்க? இந்த அரசாங்கம் வந்து ஒரு கையில்லாத அரசாங்கம் என்பதற்கு இதுதான் உதாரணம். ஒரு அரசாங்கம் விழிப்போடு இருந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தில் ஒவ்வொரு பிரச்சனையும் சரியான முறையில் கையாண்டாதான் இருக்கும். கூட அரசு வழக்கில் நியமனம் செய்வதில் பத்திரிகை ஊடகத்தில் வெளியே வந்திருக்குது. டிவிகே கட்சி சேர்ந்த
ஒரு பெண்மணி பெண் வழக்கறிஞர் இன்றைக்கு இந்த அரசு வழக்கறிஞர் நியமனம் செய்வதில் இன்றைக்கு லஞ்சம் மாறுதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த தகவல் தான் பத்திரிகையில ஊடகத்தில் வந்திருக்குது. அந்த டிவிகே கட்சி சேர்ந்த வழக்கறிஞர் கூட அந்த கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. இந்த அரசாங்கம் முன்கூட்டியே எதுவும் திட்டமிட்டு செயல்படுறது கிடையாது. ஏன்னா அரசு வழக்கிலே பல நீதிமன்றத்தில் இல்லை என்று எனக்கு வந்த தகவல். மின்சார உயர்வு தாறுமாறா ஏறி இருக்கிறதா பொதுமக்கள் தொடர்ந்து இப்ப கூறுறாங்க. இன்னொன்று இதுக்கு காரணம் என்ன? நிர்வாக கோளாறு காரணம். இன்னைக்கு அமைச்சர் கேட்டா இன்றைக்கு இந்த மாதம் எங்களுக்கு மின் கட்டணம் அதிகமாகிட்டு மக்கள் குறிப்பிட்டா அடுத்த மாசம் கழிச்சுக்கிறாங்க. தவறான தகவல், தகவலான பதில் அல்லவா? ஆக என்ன தவறு நடந்திருக்குது, அந்த தவறை சரி செய்யப்படும், அல்லது தவறு செய்வது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பதில் தான் சரியான பதில். அதில் விட்டுட்டு தவறு செயல்களை காப்பாற்றுகின்ற விதமாக அவருடைய பதில் சரியல்ல. இதுக்கு மந்தி எல்லாம் கரண்ட் பில் எடுக்கலையா? என்ன இவர் வந்த பிறகுதான் மின்சாரமே வந்த மாதிரியும் ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்குதா? ஏற்கனவே காலங்காலமாக மின் கட்டணத்தை கணக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பெல்லாம் சரியா இருக்கும்போது ஏன் இந்த மின் கட்டணத்தில் கோளாறு வந்தது? அதை இவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேணும். அதுக்கு பதிலாக நீங்க அதிகமா பணம் கட்டிருக்கீங்க, மின் கட்டணம் அதிகமா கட்டிருக்கீங்க, அடுத்த மாசம் அதை கழிச்சுக்கலாம்னு சொன்னா அது எப்படியான பொருத்தமான பதிலா? சரியில்லாத பதில்.